வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம மரவள்ளி கிழங்கு போண்டா செய்ய போறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். 500 கிராம் மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. கட் பண்ணி நல்லா சுத்தமாக கழுவிட்டு குக்கரில் சேர்த்து 3 விசில் வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கை நம்ம வேக வைத்து துருவி வச்சுருக்கோம். பாருங்கள், கேரட் துருவோம் பார்த்தீங்களா, அது போல் துருவி வச்சுருக்கோம். இப்போ நம்ம 3/4 கப் தேங்காய் எடுத்துருக்கோங்க. இது கூட 6 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை நம்ம கொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இது போல் கொரப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம். மரவள்ளி கிழங்கு கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஜீனி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. 1 பிஞ்ச் சால்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்துக்கிட்டோம் பாருங்க. இது போல உருண்டை பிடிச்சு வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு பவுலில் 1/2 கப் மைதா எடுத்துருக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. கால் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோங்க. இப்போ இந்த உருண்டை எடுத்து நம்ம கரைச்ச மாவில் சேர்த்து ஆயிலில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாங்க. 3-4 முறை நல்லா திருப்பி விட்டு ரெடியானதும் எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய
மரவள்ளி கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.